அனைவருக்கும் வணக்கம். நான் மலர்விழி. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா வெங்காய பகோடா செய்ய போறோம். இந்த பகோடா 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டேஸ்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வெங்காயம் வந்து தனித்தனியாக இருக்கணும். அதனால் கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ உதிரி உதிரியாக வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ மாவு சேர்த்துடலாம். பஜ்ஜி மாவு 3 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வெறுமிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், ஓமம் 1/4 ஸ்பூன், சோட்டா மாவு கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், கறிவேப்பிலை கொஞ்சம், எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து தண்ணி ஊற்ற வேணாம். வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கும். அதனால் நம்ம தண்ணி விடாமல் நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இப்போது கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடான உடனே நம்ம கலந்து வச்சுருக்கிற வெங்காயத்தை மொத்தமாக போடக்கூடாது, நல்லா தூவன மாதிரி போடணும். இப்போது நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். நல்லா பொன்னிறமாக வந்த உடனே எடுத்துடலாம். அவ்வளோதான், வெங்காய பகோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த பகோடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.